வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிகினர்ஸ் அப்படி ஒரு மிடில் வராங்க. ஒரு கிட்டத்தட்ட அதில் அப்படி மூவ் ஆன் பண்ணி அப்படி போயிட்டுருக்கு. அப்போது நம்ம சில நார்மல் கேரக்டர்லேருந்து சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரெசண்டில் இருப்போம். இதெல்லாம் நம்ம பயிற்சியில் கொண்டு வந்திருப்போம் இல்லையா? மூச்சை கவனத்தில் கொண்டு வந்திருப்போம். அப்புறம் ஆசனங்கள், இந்த மாதிரி தியானங்கள் அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். அப்படி செஞ்சிட்ருக்கும்போது நமக்குள்ளே இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரி அப்படின்னு டபக்குன்னு ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி முளைச்சி வரும். அப்போது நம்ம சரி தப்புன்னு பிரித்து பார்க்கும்போது நம்ம எதாவது தவறு செஞ்சுருந்தோம்னா அதை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஹர்ட் பண்ணக்கூடாது, நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து இங்கே உணர்ந்துட்டோம் கொஞ்சம். அப்போ வந்து என்னென்னா நம்ம மெச்சூர்டாக இருக்கோம். ஸோ நாம் தான் பொறுத்து போனோம். அவங்க இன்னும் அறியாமையில் இருக்காங்க. அதனால் அவங்க செய்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தன்மை இயல்பாக லேசாக வரும். அதன் மூலம் நம்ம அப்படியும் கொஞ்ச நாள் செயல்படுவோம். அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே நம்ம நீடிச்சிட்டே போனோன்னா நம்ம அந்த ஒன்னஸ்ங்கிறத உணர்ந்தால் கூட நம்ம வந்து இந்த எம்பத்தில் மாட்டிடுவோம். என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறது, அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் திரும்ப போய் நிற்கிறது, அவங்க துரத்தி விட்டாலும் போய் நிற்கிறது, அலட்சியப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுட்டே போகும்போது நமக்குள்ளே இன்னும் ஆழமாக வெடித்து வெளியில் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில் போகாமல் அந்த உள்ளே இருக்க உள்தன்மையை உங்களை அவங்ககிட்டருந்து எடுத்துரும், இல்லை அவங்கள உங்கள்கிட்டருந்து எடுத்துரும். இப்போ நம்ம அதுலேயும் நம்ம துன்பத்தில் சிக்கிக்குவோம். நம்ம போனனாலும் வருத்தப்படுவோம், அவங்க போயிட்டாங்கனாலும் வருத்தப்படுவோம். அப்போது ஆரம்பத்தில் இது கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அது போக சரியாயிடும். இது ஏன் இன்றைக்கி நான் அந்த டாப்பிக்கை பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ கோவப்படுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு லெவலில் ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சைலன்ஸு, சமயமா, அப்புறமா வந்து அந்த அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் மாதிரி, அப்புறம் வந்து சில ஆத்மயானம், இந்த மாதிரி ஒரு 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 வித நான் யாருங்கிறத வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வரக்கூடாது. சிரிச்சுட்டே இருக்கணும், அமைதியாக பேசணும். நீங்கள் உங்கள் குரலை சத்தமாக கூட பேசக்கூடாது. இதெல்லாம் இயல்பாக விட்டுரும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 24 ஹவர்ஸ்லேயும் சமாதியில் இல்லை. நான் தன்னை உணர்ந்தாலும், நான் யாருன்னு கான்சியஸ் தெரிஞ்சாலும் இப்போ இருக்க உடலுக்குள்ளே நான் தான் இருக்கேன். சரியா? இதே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஞானிகள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஆண்களோ பெண்களோ எடுத்துட்டிங்கன்னா, அவங்க எந்த மாதிரி உணர்வெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளை விட இன்னும் அவங்க சிறுபிள்ளைத்தனமாக இருந்திருப்பாங்க. நம்ம கூட அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க இரட்டை மணி மாலை அந்த மாதிரி பதிகம் எழுதியிருக்காங்கல்ல, அதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சிவபெருமானை நீங்கள் கழுத்தில் பாம்பு வச்சுருக்கீங்களே, உங்கள் பார்வதி பார்த்தா பயப்பட மாட்டாங்களா? அவங்க பக்கத்தில் நீங்கள் எப்படி போவீங்க? ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பேசுவாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போது தன்னை உணர்ந்தவங்க வந்து இப்படிலாம் பேசலாமா? ஒரு பாட்டு எழுதும்போது இப்படிலாம் எழுதலாமா? அப்படின்னு கேள்வி கேட்க வருதா சொல்லுங்கள். அப்படி கேள்வி கேட்டாலும் என்ன ஆயிரும் சொல்லுங்கள். நீங்கள் அப்போ அவங்க அந்த அந்த நிலையில் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த நிலைக்கு வரல, அவங்க வந்து சுத்தமாக ஏதோ கற்பனையில் பேசுகிறாங்க, இல்லை சும்மா எழுதிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி தானே இப்போது இதே இடத்துல இப்போ நான் இருந்தேன்னா இதைத்தான் சொல்லுவீங்க எல்லோரும், இல்லையா? ஒரு மனிதர்களுக்கு இந்த அறிவுப்படி இதைத்தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆரம்பத்தில் வந்து இது யாருக்கு வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னா, தன்னை உணராமல், முழுமையை அடையாமல், முழுமையாக உணராமல், அதென்ன தன்னை உணரல முழுமையாக உணர்றது, அரைக்குறையாக உணர்றதுன்னா, நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் எங்கெங்கே இருக்குது, நண்பன் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி உணர்தல் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம அதுக்குள்ளே தான் இருப்போம். நான் திரும்ப எக்ஸாம்பிள் சொல்கிறது, ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோன்னா, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஃபஸ்ட் இயரில் படித்தாலும் அந்த யூனிவர்சிட்டின்னு தான் சொல்வீங்க. தேர்ட் இயர் படிக்கும்போதும் மிடில்லேயே நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி தான் சொல்வீங்க. அதே காலேஜ் தான் சொல்வீங்க. அப்போ ஃபஸ்ட் இயர்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது பேசிக் அதுதானே. அதே மாதிரி தான் ஒரு 3 வருஷம் தன்னை அறிதல் நிகழுதுன்னு வச்சுக்கோங்க, நிகழப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்க்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது நீங்கள் 2வது வருஷம் இருந்தாலும் தன்னை அறிதல் நிகழுன்னு தானே சொல்வீங்க. அதே மாதிரி தான். அப்போ முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வந்தால் தானே நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி
ஒரு சர்டிஃபிகேட் மூலம் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னை அறிதல் நிகழுதும் ஒரு நிலை இருக்குது. சரியா? இதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ அதில் வந்து நம்ம வந்து அரியர் விழுகிற மாதிரி இங்கே நிறையா அடி விழும், பள்ள விழும், அவமானம் விழும், சில பாடங்கள் இருக்கும், சில தோல்விகள் இருக்கும், சில ஏக்கங்கள் இருக்கும், சில கவலைகள் இருக்கும், சில வந்து வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதயம் நொறுங்கி நொறுங்கி போகும். நம்ம கீழே விழுந்து விழுந்து அதல பாதத்தில் விழுந்து விழுந்து போவோம். ஆனால் எழும்புவோம். அது வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழே விழுவோம். ஆனால் நாம் எழுந்துக்கிறத விட அது யாரோ ஒன்று நம்மளை எழுப்பி விட்ருவாங்க. இல்லைன்னா நமக்கே சக்தி கொடுத்து நம்மளை எழுப்ப வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி இதயம் வந்து நொறுங்கி நொறுங்கி தான் போகும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கண்ணாடி நொறுங்கினா அதை ஒட்ட வைக்க முடியாதுன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கண்ணாடியை விட இதயம் பல 100 மடங்காக சில்லாக செதறி உடஞ்சிரும். ஆனால் திரும்ப அந்த இதயத்தை எடுத்து ஒட்ட வச்சிடுறாங்க. அதான் ஏன்னா இந்த இதயம் செய்கிற ஃபேக்ட்ரிக்கு தெரியும்ல உடைச்சா எப்படி ஒட்ட வைக்கணும்னு. இந்த மனித அறிவுக்குத்தான், இந்த அறியாமைக்குத்தான் ஒட்ட வைக்க தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மேலே இருக்க டிவைன் அது வந்து அந்த அந்த சக்தி நிலை வந்து உங்கள் இதயத்தை, அது உருவாக்கின இதயத்துக்கு அது உடச்ச இதயத்தை புதுசு பண்ண தெரியாதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல இருக்க 2 பார்ட் இருக்குது, கிட்னியெல்லாம். அதில் ஒன்று இருந்தால் ஒன்று செயல்படுற மாதிரி இந்த கல்லீரல்லாம் தன்னைத்தானே எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் புதுப்பிச்சுக்கிறோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் செல்கள்லாம் வந்து அழிஞ்சு தானே புதைச்சிட்ருக்கு. இப்போ புதுசாக வந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ரத்த சிவப்பணுக்களும் வெள்ளையணுக்களும் எவ்வளோ கவுண்டிங் போயிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டுருக்கு உள்ள. அதே மாதிரி நீங்கள் இந்த தன்மையில் வந்து என்னென்னா அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டே வந்துகிட்டே தான் இருப்பீங்க. மேலே இருந்துட முடியாது, கீழேயும் இருந்துட முடியாது, மிடில்லையும் இருந்துட முடியாது. எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி வருவோம். அப்போ நம்ம குழம்பி தான் போவோம். நம்ம சரியாக தான் இருக்கோமா, நம்ம இப்படி பண்ணுறது சரியா, எல்லாத்துக்கும் அப்படி வரலையே, நமக்கு மட்டும் வருதேன்னு. ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாத்துக்கும் வருது, நமக்கு வராது. ஆனால் நாம் ஒரு அந்த ப்ராசஸை கேட்டுட்டு நம்ம ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருவோம். ஒரு நீச்சல் கற்று தராங்கன்னு அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீச்சல் கற்றுக்கும் போது ஒரே ஒரு என்ன டெக்னிக்னால தண்ணியில் மிதப்பாங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும், நீங்கள் ஒரு மாதிரி நீச்சல் தண்ணியில் நிற்கலாம், நான் ஒரு மாதிரி நிற்கலாம். ஆனால் நீச்சல் தானே. அது தண்ணியை பொறுத்து, அந்த சூழ்நிலையை பொறுத்து எல்லாமே. புரியுதா? அப்போ அதுக்கு பேர் தண்ணியில் மிதந்தால் அது நீச்சல்லாம் என்னது, தண்ணிக்குள்ளே வந்து நம்ம வந்து மூழ்காமல் அந்த தண்ணியில் இருக்கிறது. சரியா? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை எந்த வகையிலையும் நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி தான் தன்னை உணர்தல் எப்படி வேணால் நிகழலாம். ஆனால் அதுக்கு பல விதமான டெக்னிக்ஸ் இருந்தாலும் பேர் தன்னை உணர்தல் தான். சரியா? அந்த வகையில் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இன்றைக்கி ஆழமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு கோவம் வருது. அந்த கோவம் வரும்போது என்னென்னா, நான் கோவம் வருதுங்கிறத கோவமாக பார்த்துட்டே இருக்கேன். நான் கத்துறேன். எல்லோரும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்கல்ல, அதே இடத்துல இந்த நானும் பார்க்குறேனே. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நான் வந்து அமைதியாக இருக்கணுமா, என்னோடய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கணுமா? அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நீங்கள் எல்லோரும் எல்லாம் நினச்சிக்கிறோம், இன்க்ளூடிங் நம்மளே என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும். ஒரு வட்டம், ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதுக்குள்ளேருந்து வெளியில் போயிட்டால் இந்த தன்மையிலேருந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நான் கரெக்டாக இருக்கேங்கிற பட்சத்தில் அதை உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? ஆமாம், இவங்க தன்னை உணர்ந்திருக்காங்க. ஆமாம், இவங்க ஒரு ஞானி. இவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு நாள் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன், ஒரு நாள் ஞானி மாதிரி பேசுவேன், ஒரு நாள் குழந்தை மாதிரி பேசுவேன், ஒரு நாள் 70 வயசு மாதிரி பேசுவேன், ஒரு நாள் 20 வயசு மாதிரி பேசுவேன், ஒரு நாள் டீனேஜ் ஆவேன். இப்படி நான் ஒரே நாளில் பல பரிணாமங்களை கடந்து வந்துட்டு இருக்கும்போது, எனக்கே புதுசாக ஆகிட்டு இருக்கும்போது, எனக்குள்ள தன்மையை நான் பார்க்க முடியுமே ஒழிய மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரியா? அப்போ இதை வந்து என்னென்னா, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சுத்தமாக சொல்ல முடியாது. ஒரு நிலைக்கு வந்து ஒரு முழுமை அடைஞ்சதுக்கப்புறம் கூட, ஒரு சர்க்கிளில் வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அது புரியாது. இந்த குழப்பம் இருக்கும். இதை எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம மனிதர்கள் அந்த 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 உணர்றது நிலையாக அறியாமையில் உள்ள மனிதர்களோடு நம்ம கலந்து வாழும்போது நமக்குள்ளே என்னென்னா, அவங்க நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற விதம், நாம் அவங்க மேலே வச்சுருக்க ஒரு அதை வந்து கொஞ்சம் ரொம்ப அன்பு வச்சுருப்போம் கணவன் மேலே. திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவோம். அவங்க வந்து அதுக்கு வந்து அதை வந்து என்னென்னா, அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்களா? அலட்சியப்படுத்துறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோமா? இல்லை அன்பே இருந்து நம்ம இந்த நிலை வந்ததுனால அதை விட்டுட்டு போகிறோமா? அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். புரியுதா? அப்போ அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நீங்களும் ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கடந்து போகணுங்கிறத நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும்.
அவங்களுக்காண்டி உங்கள மாற்றிக்கிறது, அவங்க அவங்க சூழ்நிலையில் அவங்கள ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு உங்களையே நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்தா மட்டும்தான் நீங்கள் உங்கள் லைஃப் வந்து இது பண்ண முடியும். நான் எனக்காண்டி வாழ்கிறேன். உங்கள் அன்கண்டிஷனல் லெவலில் கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பிஸ்னஸ். நான் பொதுவாகவே அது பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னாலே அது வந்து பண்டமாற்று முறையில் தான் இது வந்து இருக்கும். அப்போ காதலும் காமத்தையும் அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் நீங்கள் மனித நேயத்தை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசியில் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி வந்து அந்த பேர் வரும். அன்பே சிவமுக்குள்ள வராது, சரியா? ஆனால் அதுக்கூட பேர் வேறு. ஆனால் இந்த பேரில் நம்ம பேசுகிறதுனால நம்ம குழம்பிக்கிறோம், சரியா? அப்போது மனிதர்கள் வந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். இப்படி ஒரு கேள்வி வருது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேள்வி வருது அப்படின்னாலே அந்த கேள்வியில் ரெண்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு வந்ததுனாலே நீங்கள் வந்து அதில் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என் கணவரை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது, அவர் எதுவுமே எனக்கு வந்து இது பண்ணலை அப்படின்னா, உண்மையே சொல்லணும்னா நான் அவரிடம் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கேன். அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்படின்னோடனே நான் என்னோடய கோபத்தை அவர் வந்து அவர் இருக்கிறத நான் அந்த அந்த மிரரை நான் என்ன பார்க்குறேன், புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி இருக்காரோ அதெல்லாம் யாருன்னா, அப்போ எனக்குள்ளே இதெல்லாம் பொங்கி இருக்குது, இதை நான் சரி பண்ணால் மட்டும்தான் அவருக்குள்ள தன்மை மாறாதுங்கிறத தாண்டி நான் ஹாப்பியாக இருக்க முடியும், சரியா? அப்போ இங்கே எல்லோரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நினச்சேன், இது என்ன பெண்கள் எல்லோரும் இவ்வளோ துன்பப்படுறாங்க, என்ன ஆண்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட ஆசை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஈகோ, அவங்களோட அறியாமை, சரியா? இது யாருமே பொறுப்பு கிடையாது. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் பொறுப்பு. அப்போது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த இதை வந்து நான் ரொம்ப கொஞ்ச நாள் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அப்படின்னா, ஆமாம் நான் தான் பொறுப்பு. அப்புறம் இது இன்னொருத்தவங்க வந்து என்னை வந்து பயன்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து என் கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதோட மிங்கிலாக வேண்டியது இருக்குது. திருமண பந்தம், குழந்தை பந்தம், இந்த உறவு பந்தம், நட்பு பந்தம், இந்த மாதிரிலாம் வருது. ஏன் இறைவன் பந்தம் கூட வருது. இதுக்கு ஏன் பொறுப்பு அப்படின்னா அவங்க தானே என்னோடய லைஃப்பில் வந்து ஜேர்னியில் வந்து அவங்க வந்து இந்த கேரக்டரை வந்து அந்த செயல்படுத்துகிறாங்க. அப்போ நான் எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னா, அவங்கள மாற்ற முடியாது, என்ன மாற்றிக்கலாம்ல. அவங்கள நான் திருத்த முடியாது, என்ன திருத்திக்கலாம்ல. அவங்கள புரிய வச்சுக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கலாம்ல. அப்போது எனக்கு வலிக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி திருந்துவாங்க, அவங்க எப்படி மாறுவாங்க, அவங்கள எப்படி போய் சொல்லலாம்? எனக்கு தான் இருக்குது. சரி, அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது உடனே நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒதுக்கப்பட்டு, இந்த அலட்சியப்படுத்தப்பட்டு, அந்த அவமானப்படுத்தப்பட்டு, இந்த வலிகள்லாம் கொடுக்கப்பட்டு, உங்கள் இதயம் பல முறை நொறுக்கப்பட்டு, நீங்கள் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை, ஐயோ போச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் தான் வாழ்க்கை உங்களிடம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ தேடினது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடும் டக்குன்னு. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க, எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பெரிய ஷாக் ஆயிரும். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, நீங்கள் இவ்வளோ தேடி, இவ்வளோ அடிபட்டு, இவ்வளோ நொந்து நூலாக போனால் மட்டும்தான் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்கிறத பாடத்தை உங்களுக்கு கற்பித்து தரும். நான் நினச்சிட்டேன் இதுதான் தெரிஞ்சு போச்சுல, இதைத்தானே எல்லோரும் சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ எதுக்கு நான் இருக்கணும்னு விட்டோன்னே, நோ, நீ போய் கற்றுட்டு வா, நீ போய் செஞ்சுட்டு வா. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷம் இது ஆகும், 10 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும், 5000 வருஷம் ஆகும், 50,000 வருஷம் ஆகும். அப்போ அந்த சூழ்நிலையை பொறுத்து ஆகுது. அப்போ நம்ம தேடி 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 நம்ம போய் கடைசியில் ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிப்போன்னு பார்த்தா அந்த தேடின பொருளே நீ தான் அப்படின்னோடனே எப்படி இருக்கும்? என்னையே நான் தேடினேனா அப்படின்னா, ஆமாம், என்னையே எப்படி தேடியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள வலி, எனக்குள்ள துன்பம், எனக்குள்ள அவமானத்தெல்லாம் நான் வந்து எதிரில் ஆள் மேலே கை காட்டிட்டு அப்படின்னு அவங்க மேலேயே சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்குள்ள ஹீலே ஆகாமல் எப்படி நான் என்னை ஹீல் பண்ணுறதுனா, மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்குறது, மற்றவங்களை ஹீல் பண்ணுறது, மற்றவங்க ஹாப்பி ஆக்குறது, மற்றவங்கள சந்தோஷப்படுறது, இதுதான் ஒரு பெரிய ஒரு கலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், டான்னு அந்த மாதிரியே விளையாடிட்டு இருப்போம். பார்த்தா இங்கே வெடிக்குது, இங்கே வந்து உடையுது, இங்கே நொறுங்குது, இங்கே எல்லாமே ஆகிறத வந்து என்னென்னா பார்த்தா கூட இது வந்து நம்ம ஏற்றுக்கணும், இதெல்லாம் சகஜம், இது வாழ்க்கையில் வந்து நம்ம கொடுக்கப்பட்டது, இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆயிரும், ஒரு கட்டத்தில் முதல்ல நீ சரி பண்ணு, முதல்ல நீ லவ் பண்ணு, முதல்ல நீ சாப்பிடு, முதல்ல நீ ஆரோக்கியமாக இரு, நீ முதல்ல ஹாப்பியாக இரு, நீ முதல்ல சிரி,
நீ முதல்ல அழுகிறத நிறுத்து, நீ மற்றவங்களுக்கு பார்க்குறத பாரு, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அப்படி உங்களை வந்து பட்டை தீட்டிரும். உங்களை வந்து அழகாக வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு 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 கண்ணாடியை பார்த்து நீங்கள் சிரிச்சிருக்கீங்களா? உங்கள் கண்ணாடியை பார்த்து ஃபுல்லாக சிரிச்சிருக்கீங்களா? சத்தமாக சிரிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி உங்களோட பாடியை கால்லேருந்து பாதம் வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் முழுமையாக உங்களை ரசிச்சிருக்கீங்களா? உங்கள் கை பார்த்துருக்கீங்களா? இது எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு என்னைக்காவது அதோட அந்த கன்னத்தோட கையா அது ஒரு அணைப்பு கொடுத்துருக்கீங்களா? இந்த பாதம் இருக்குல்ல, இந்த பாதமே உங்களை வந்து எவ்வளோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு, எவ்வளோ இடத்துக்கு நடக்க வச்சுருக்கு. அது இன்பத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கு, துன்பத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கு, எதுக்குமே இல்லாத தன்மையிலையும் கூட்டிகிட்டு போயிருக்கு அந்த பாதம் எவ்வளோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு பாருங்கள். அப்போ அந்த பாதத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா? இதே மாதிரி நான் மொத்த உறுப்பையும் சொல்கிறேன் சரியா, உள்ளுக்குள்ளே எல்லாமே இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இந்த கண், எஸ்பெஷலி இந்த கண், இந்த காது, நான் கேட்கவே இந்த காதே இல்லைன்னா நான் எனக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இந்த கண்ணே இல்லைனா எப்படி பார்த்துருக்க முடியும்? இந்த ஐம்புலன்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. உள்தன்மைக்கு போனப்பறம் தான், ஓ இது நீ இவ்வளோ எனக்கு வேலை பண்ணியா அப்படின்னு ஒரு நன்றி உணர்வே வருது. அப்போது இங்கே பிரார்த்தனை எப்படி ஆகணும்னா, எல்லாரும் நல்லா இருந்துடணும் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்போ அந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறத பிரார்த்தனை மட்டும் தான் நம்ம வைக்க முடியும். அவங்க நல்லா இல்லைன்னா போய் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செய்ய முடியும். சேம் டைமில் ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் என்னென்னா, அவங்க இந்த நிலைக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதுதான் புரியுது அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் எல்லா அருளும் கொடுத்துட மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப வருவாங்க, அவங்களோட டிசைன் அவங்களோட தான் வந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் ஞானியாக வர்றதுக்கு என்ன வழி, என்ன துன்பம், என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது நான் வந்து இன்னொரு ஞானியை அடைஞ்சவர் வந்து நான் ஞானியை அடைய போகிற நிலையில் வந்து நான் பாதியில் ப்ராசஸ் இருக்கும்போது எனக்கு வந்து உடச்சிட்டு, ஐயோ பாவம் நம்ம இவ்வளோ தானே துன்பப்பட்டோம், இவங்க துன்பப்படக்கூடாதுன்னு செய்ய மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து என்னென்னா, இதே மாதிரி தான் வாழ்க்கையும். சரி நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்ப்பா, தன்னை அறிஞ்சிட்டேன். அவர் வந்து தன்னை அறிஞ்சதில் பாவம் தடுமாறிட்டு இருக்கார், அவரால் ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட முடியுமா? நான் முடியவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது வந்து உங்களுக்கு இது வந்து கேட்க முடியாததாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியாததாக இருக்கும். இப்போ எனக்கு பசிக்குது ரொம்ப, நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே வந்து ஒரு ஃபுட்டு காசு கொடுக்காம கூட எனக்கு கொடுத்துருவாங்க, நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு ஞானத்தை நான் போய் எனக்கு வந்து ஆன்ம தேடுதல் அப்படி இருக்குது, வலிக்குது, வெடிக்குது, உடைக்குது, நான் போய் ஏதாவது தீர்மானம் இல்லை, அது எனக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? உணவுங்கிறது வெளித்தன்மையில் இருக்குது, அது வெளியில் உள்ளே போடுறது, அது ஒரு ப்ராசஸ் ஆகுறதுங்க, அது ஒரு நிறைவு இருக்குது. இது வந்து இல்லைன்னா உள்ள நானாக இருக்கிறது, அது உணர்வு. அந்த ஞான நிலையை வந்து என்னென்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை, எனக்குள்ளே நான் உணர்றது. அந்த எனக்குள்ளே எங்கே இருந்துச்சு, எப்படி வெடிக்குங்க வைக்கிறத வந்து எப்போ அது உணர்த்துங்கிறத வந்து நான் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்க தடையாக இருக்கோ அதெல்லாம் நான் உடச்சிட்டு கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நான் வந்து அது வெடித்து மலரும். சரியா? சரி அது கரெக்டாக சொல்லுங்கள், எப்போ வெடிக்கணும், எந்த மாதிரி ஆகணும்னு சொல்லுங்கள், அதை போய் நான் கரெக்டாக செஞ்சிடறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த கண நேரத்தில் நிகழ்கிறத வந்து நம்ம அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அப்போ கேள்வி இப்படி கேட்டிங்கனாலே நீங்கள் சரண்டர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 6 months இருக்கும்போது, ஐயோ டாக்டர் இன்னும் ஒரு மாதம் இது வச்சு இது போதும், எனக்கு இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னு சொல்லி வெளியே வந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க என்னைய. அப்படி நினைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பார்த்துட்டு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் உடனே நடந்துடணும், அவசரமாக நடந்துடணும் அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா, இதான் தெரிஞ்சு போச்சுல. எனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பில்லி சூனியம் யாராவது வச்சுருக்கும்போது கூட என்னென்னா, யாராவது சொந்தக்காரங்களில் அந்த உறவினர்களில் நண்பர்களில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால், அது அவன் தான்ப்பா செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்களே, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்கள்ட்ட போய் ஏன் செஞ்சில, அதை எடுத்துகிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போய் ஐயோ அவங்க செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சில, போய் செஞ்சு அதை சரி பண்ணிடுங்கன்னு. எனக்கு வந்து என்ன தெரியுமா, அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணிடணும். ரொம்ப தூரம் எனக்கு தூக்கி சுமந்துட்டு போகிறது வந்து என்னென்னா, எனக்கு வந்து எனக்கே எரிச்சல் இருக்கும். அந்த வகையில் வந்து என்னென்னா, அது கோபத்தையும் அவ்வளோ கோவப்பட்டு அடி விட்டுருவேன். அதே மாதிரி அந்த சந்தோஷத்தையும் அவ்வளோ எடுத்துக்கிட்டு டப்புன்னு விட்டுருவேன். அது துக்கத்தையும் அதே மாதிரி எடுத்து விட்டுருவேன். அப்போ இந்த இன்பத்தையும் நான் விட்டேன், துன்பத்தையும் விட்டேன். அதுதான் என்னைய நியூட்ரல் கொண்டு வந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த சமநிலை கொண்டு வர தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்ததுக்குள்ளே நான் வேகமாக பாய்ச்சல் உள்ளே போயிட்டேன். அப்போ நீங்கள் அந்த சமநிலை கொண்டு வரும்போது மட்டும்தான், நன்மை தீமையிலேருந்து நடுவில் நின்னால் மட்டும்தான், சூரிய சந்திரனுக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பாய்ச்சல் வேகமாகவும் ஷார்ப்பாகவும் சரியாகவும் இலக்கை நோக்கி முன்னாடி நம்மளை செலுத்துது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேனா, இல்லை விட்டக்குறை தொட்டக்குறைனால இது நடந்துச்சான்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் நான் எங்கே நகர்த்தினேன், அவங்க என்ன நகர்த்திட்டே கொண்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அதே ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆற்றில் வெள்ளம் ஓடிட்டே இருக்குது, ஒரு கல் இருக்குது.
அந்த கல்லுக்கு வந்து எவ்வளோ சக்தி இருக்குது, இத்தினோண்டு தான் இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னா, ஸ்பீட் இருந்ததுன்னா அந்த கல் நகராது. அந்த கல்லை நகர்த்தி கொண்டு போகிற அளவுக்கு அந்த தண்ணியோட ஆற்றல், வேகம், அதோட பாய்ச்சல் அதிகமாக இருந்தால் எப்படி கல் தானாக நகண்டு போகுமோ அது மாதிரி நான் நகண்டு போயிட்டேனே ஒழிய, நான் நகர்த்தி கொண்டு போனேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் கான்சியஸில் இருந்தேன், நான் நகர்றேன், நான் கிடக்கிறேன். அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கிடக்கும் கல். கொஞ்ச நாள் 2-3 வருஷம் மாதிரி, 1 வருஷமாக அப்படியே கிடக்கும். அப்புறம் திடீர்னு வந்து லைட்டாக மூவ் ஆகும். ஆஹா, மூவ் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்கும்போது டப்புன்னு நின்றோம். அதுக்கப்புறம் ஐயோ நின்றுச்சா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கம் கண்ணை கட்டி சுத்தமாக சுற்றி பாடிட்டு இருக்கணும். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணுமா அப்படின்னா என்ன முயற்சி பண்ணுவேன்? நல்லா யோசிச்சு பாருங்கள். தண்ணி வந்து ஆற்றுல ஓடுறத நான் எப்படி முயற்சி பண்ண முடியும்? மழை வர வச்சிட முடியுமா? இல்லை யாராவது கொண்டு போய் தூக்கி வந்து போய் இந்த கடலில் என்னை போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா? என் இலக்கு கடல்னு வச்சா முடியுமா? முடியாது. அந்த தண்ணி வந்து அது வரைக்கும் காத்திருக்கணும். அதுதான் அந்த காத்திருக்க தன்மை. 2வது என்னென்னு கேட்டால், நான் பாட்டுக்கு கொஞ்சம் நகண்டு போய் தண்ணி தான் வருது, நம்ம அடுத்த ஆற்றுல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், அங்கே தண்ணி எதாவது ஃபாஸ்ட்டாக ஓடுதான்னு சொல்லி நகண்டுக்கிண்டு போயிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து இங்கே அதிகமாக வந்து போயிடுச்சுன்னா அந்த காலம் போயிடுச்சு இல்லையா? அப்போ அடுத்த தண்ணியில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி தான் நான் அந்த ஒன்றுலேருந்து தாவி அந்த குரு இந்த குரு அவங்க நல்லா சொல்லிட்டாங்க இப்படி போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி நான் வந்து என் இலக்கை ஈஸியாக அடைஞ்சிருப்பேன். அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. இதை வந்து இந்த புரிதல் இருக்கணும். அந்த உணர்வு இருக்கணும். அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஒரு இதில் நிறுத்தி அந்த உணர்வாக கொண்டு வந்து உணர்வை நீங்கள் வந்து அதிகப்படுத்திகிட்டே போகும்போது, அந்த உணர்வு நிலையிலே நீங்கள் நிற்கும்போது தான் அந்த இருப்பவே கண்டுபிடிக்க முடியும். இருப்புனா என்ன? இந்த மூலம்னா என்ன? பிரம்மம் தான் என்ன? எல்லாமா இருக்கிறது. அந்த இதை அதை வந்து நாம உணர்ந்துட முடியுமா? நீங்கள் சாதாரணமாக இல்லை, எனக்கு திடீர்னு தோணுச்சு, யாரோ பில்டப் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்க, நீ பாட்டுக்கு சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படின்னா அதை வந்து இது என்ன இப்படித்தானா அப்படின்னு நினச்சிட்டான்னு என்ன இருக்கும். அதனால தான் அவங்க சுற்றி இப்படி நீங்கள் 2 பேர் நிற்கிறோம் அப்படின்னா ஞானம் தான். மூக்கை தொட்டுற முன்னாடி மூக்கு நுனி தான் ஞானம் சொல்கிறதுக்கு இவங்க எதுக்கு இப்படி மூக்கை சுற்றிக்கிட்டு வந்து தொடுறாங்க அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்களே ஈஸியாக நினச்சிக்கிறீங்க. இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இவ்வளோதானே நினச்சிட்டு அசால்ட்டில் விட்டுட்டு அதோட உண்மைத்தன்மையை பார்க்குறதுக்கு முன்னாடி அது மாறிடுங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ நான் சொல்கிற டைம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமை விட இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த டைம் விட நீங்கள் கேட்குற டைம் வேறையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடியோ ஒருவேளை யூடியூப்னு ஒன்று இருந்து, அந்த வீடியோன்னு இதில் ஒன்று இருந்து, இதை கேட்குறவங்க இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்போது இந்த மாதிரி பேசுனது, இந்த மாதிரி செஞ்சதெல்லாம், இப்படிலாம் பேசணுமோ, இதெல்லாம் செஞ்சோமோன்னு, ஏன்னா நான் எந்த நிலையில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை நானும் மலரும் நினைவுகள் மாதிரி கேட்க போகிறேனா, இல்லை இது வந்து இன்னும் ஏதோ உச்சக்கட்டத்துக்கு போய் நான் கொண்டு போய் நிறுத்துதா, இல்லை என்ன ப்ராசஸ் வச்சுருக்குங்கிறது எனக்கு தெரியாது. என்னோடது நான் பேசணும், இதை செய்யணும், அவ்வளோதான். இதை விட இன்னொரு ஒரு பெரிய ரகசியத்தை விட என்ன கேட்டிங்கன்னா, என் வழியாக அவங்க அதை செலுத்துகிறாங்கன்னு புரியுது. சில பேர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களே என்னோட பாடியில் வந்து டவுன்லோட் அந்த என்ன சொல்கிறது, டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அந்த டவுன்லோட் பண்ணோடனே அந்த ப்ராசஸ் உள்ளே கிடக்குது. அது எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து அது வந்து டிஸ்பிளே ஆயிடுது, அவுட்புட்டாக இந்த மாதிரி ஆகுது. நான் கூட நினப்பேன், இதில் ஏதாவது இப்படி தான் பேசணும், அப்படி தான் செய்யணும் வரைமுறை இருக்கா? எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஆமாம் நமக்கு ஒரு வரைமுறை இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் அர்ஜென்ட்டாக கூட இல்லை. அந்த டைம் டேபிள், அப்புறமா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலைன்மெண்ட் இல்லை, ஒரு ஒழுங்குமுறை இல்லை. இதுதான் அப்படின்னு இல்லை. நம்ம பாட்டுக்கு கண்டதை பேசுகிறோமே. திடீர்னு நான் யாருன்னு பேசுகிறோம், திடீர்னு பார்த்தா மனுஷங்களை பற்றி பேசுகிறோம், திடீர்னு பார்த்தா 3rd டைமென்ஷன் சொல்கிறோம், 5th டைமென்ஷன் சொல்கிறோம், 10th டைமென்ஷன் வரைக்கும் வள்ளலார், இந்த மாதிரிலாம் அப்படி பேசிட்டு போயிடுறோம். திடீர்னு அங்கிட்டு பேசுகிறோம், இங்கிட்டு பேசுகிறோம், ஏதாவது ஒரு இதை தொட்டு பேசுகிறோமா, எல்லாம் கலந்து வேறு பேசிகிட்டு இருக்கோமே. இது எப்படி வந்து இப்படி தான் போகணுன்னு ஏதாவது இருக்கா? அது என்ன அப்படி தோண்டி பேசிடுறோம் அப்படின்னு. என்னோடய அழகே அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ அந்த நேரம் பேசுகிறது தான் எனக்கு பிளானு. ஏன் நான் வந்து அதனால தான் நான் குருவை எந்த குருவிலையும் சிக்கிக்கவே இல்லை. நான் என்னோடய குரு யாருமே கிடையாது. நான் முருகனும் குரு, சிவன் குரு, அந்த மாதிரி தான். அவ்வளோதான். நான் இந்த மனிதர்கள் ரூபத்தில் இருக்க அந்த மித்த குருவுகள் வந்து என்னோடய சூட்சம குருவாக அவங்க வச்சுக்கிறேன், அவ்வளோதான். சிவனை தவிர எவனும் எனக்கு குருவாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி
அவனே எல்லாம் அப்படிங்கிற தன்மையில் வந்ததுக்கப்புறம் என்னால் ஏற்றுக்க முடியல. இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ட்ரை பண்ணுறேன். மாணிக்கவாசகர்லாம் எப்புட்றா அந்த மாதிரி தாயுமானவர்லாம் பயங்கரமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ எனக்கு பேசும்போது ஒன்று தோணுது. இந்த தன்னை உணர்தல் நிகழும்போதெல்லாம் அந்த மாணிக்கவாசகர்லாம் என்ன செஞ்சாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளோ டைம் போயிருக்கும் பார்ப்போமா? இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் 2 விஷயம் சொல்லி இதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு யோசிக்கிறேன். இப்போது தன்னை உணர்தல் நிகழும்போது சில ப்ராசஸ்லாம் நடந்திருக்கும்ல, சில அதிசயங்கள் அந்த 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 நிலையில் வந்து அவங்களுக்குள்ள சில அது என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசனங்கள், ஒரு ஆசீர்வாதங்கள், அந்த வெகுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை அவங்க எப்படி வந்து எடுத்துக்கிட்டாங்க, அது எப்படி அவங்க வந்து வெளியில் சொன்னாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பன் சுவாமிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகனோடது. அந்த முருகன் சொன்னோன்னே இப்படி தான் ஆகுது. அந்த முருகன் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இப்போ இதுலேருந்து அதுலேருந்து நான் கலந்து போன மாதிரி ஆயிரும். அப்போது அந்த பாம்பன் சுவாமிகள் வந்து என்னென்னா, அந்த தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து விவரித்து சொல்கிறத இப்படி வந்து அப்படியே சுருக்கமாக நான் சொல்கிறது வேண்டாம். அப்போ அதே மாதிரி இன்னும் இந்த காரைக்கால் அம்மையார் இவங்க இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க இந்த பாபா கூட எஸ்பெஷலி இந்த பாபா வச்சு நம்ம முடிச்சிடலாம். இந்த பாபா கூட நான் போகும்போதெல்லாம் பாபா எனக்கு என்ன அருள் செஞ்சார், இதுக்கு தாங்க இந்த பிக்சரே வந்து கிடச்சிச்சு. நான் தியானம் பண்ணும்போது இந்த பூமி உருண்டை என் கைக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு தடவை எனக்கு தியானம்ல ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. என்னது, பூமியே நம்ம கையில் வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு பிக்சர் வந்திருக்க போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன, பூமிக்குள்ளே தானே நம்ம இருக்கோம், நம்ம கைக்குள்ளே பூமி இருக்கே அப்படின்னு நான் வந்து ஒரு யோசனை, எனக்கே ஒரு எண்ணம் வருது. அப்போ வந்து பார்க்கும்போது சரி இது என்னவோ சரி, நம்ம அப்போ தியானத்தில் எங்களுக்கு என்ன ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, என்ன வேணால் வரலாம், அதில் நம்ம சிக்கிக்கூடாது, நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்ததுனால சரி ஓகே, இப்படி ஒரு காட்சி வருது, அவ்வளோதான் வந்திருக்கு, சரி போகலான்ட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த பாபாஜி இந்த மாதிரி பிக்சர் பூமி உருண்டையை வந்து கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு பிக்சர் திரும்ப வந்தோடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ தான் அப்போ வரைக்கும் நான் இப்படி ஒரு பிக்சரை இந்த பாபாவை இப்படி ஒரு கோணத்தில் நான் பார்த்ததே இல்லை. இந்த மகாவதார் பாபாஜிங்கிறது பாபா இதில் பார்த்துருக்கேன், இதில் அந்த படத்தில். அதுவும் நான் அந்த படத்தை முழுசாக கூட பார்க்கல. அப்போ அந்த மாதிரி நம்ம தன்மையில் இருக்கும்போது இது எப்படி வந்துச்சு, அதனால தான் இந்த பாபா வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உள்ள ஆழமாக நான் வந்து நினச்சிருக்கேன், இமயமலைக்கு போகணும், அங்கே வந்து அவர் இருப்பாராமே, அவரை போய் பார்க்கணும். எனக்கு வந்து அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா, இவர் வந்து இந்த மாதிரி இருக்கார், இவ்வளோ இதெல்லாம் தெரியாது, அவர் ஒரு சித்தர் மாதிரி இருக்கார் போல் இருக்குது, அவர் இமயமலை தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்மளும் இமயமலைக்கு போய் இந்த கும்பமேளா சைடில் இப்படி தான் நாங்கள் போனது. பிரக்யாராஜுக்கு நாங்கள் போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கும்பமேளாக்கு தான் போனோம். 2016 நினைக்கிறேன். 2016 கும்பமேளாவில் வந்து நாங்கள் வந்து அங்கே போய் பார்த்தே ஆகணும். அப்போ வந்து பாபாஜி கண்டிப்பாக இருப்பார், இன்க்ளூடிங் காஸ்ட்லியாக இருப்பார், இல்லைனா அந்த கும்பமேளாவில் கண்டிப்பாக கலந்துக்க வருவாங்கள்ல அப்படின்னு நினச்சி நான் உண்மைக்கு அங்கே போனது என்ன தெரியுமா, பாபாவை எப்படியாவது அந்த குரு அந்த சீடர்கள் சூழ தான் போவார்னு சொன்னாங்களா, நாமளும் போய் பார்த்துடணுங்கிறக்காண்டி தான் நான் இமயமலைன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த கும்பமேளாவுக்கு போனோம். புரியுதா? அப்படிலாம் வந்து போகும்போது ஆனால் எங்களை வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக எங்களை மதிமயக்க வச்சு எங்களை வேறு மாதிரி அனுப்பி திரும்ப இங்கே விட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கேயும் போக மாட்டீங்க, இங்கே எப்படி நம்ம வந்து இந்த பாபா படத்தில் அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா அந்த மாதிரி எங்களை வந்து எங்கள் முடிவே எடுக்க விடாமல் எங்களே வீட்டுக்கு போகிற மாதிரி துரத்தி விட்டாங்க. எனக்கு அங்கே 30 நாள் இருந்திருக்கேன். அந்த காசி, அந்த திருப்பூர், அந்த லக்னோ, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு 1 மாதம் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் இருந்திருக்கோம். எனக்கு கடைசியில் என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த கும்பமேளா முடிஞ்சு 1 நாளில் 2 நாள்லாம் என்ன தோணிடுச்சுன்னா, நம்ம வீட்டில் போய் பெட்டில் படுத்து தூங்கினா எப்படி இருக்குங்கிற எண்ணம் வந்துடுச்சு. சுத்தம். நான் நினச்சேன், ஐயோ எல்லாம் கடந்துல போய்ட்டோன்னு நினச்சோம், கடைசியில் இப்படி கொண்டு வந்து எங்களை நிறுத்திட்டியேன்னு தோணுச்சு. இதை வந்து எனக்கு அப்போ சிரிப்பு வருது இருந்துச்சு. என்னென்னா, போதும், நீங்கள் வந்து என்னது ஒரு தேங்காய் வந்து முற்று பெறவே இல்லை, நீங்கள் இளநீராக இருக்கீர்கள், இளநீராக கூட இல்லை, நீங்கள் ஒரு குருத்தாக இருக்கீங்கன்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் வந்து ஆர்வக்கோளாறில் வந்துட்டீங்க, போய் இன்னும் அனுபவப்படணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை வந்து நம்ம கையில் ஏதோ கொடுத்தப்பட்டிருக்கு, நம்ம ஏதோ கொடுக்கணும் இல்லை. வாழ்க்கை வந்து ஒரு சுமை, வாழ்க்கை ஒரு அனுபவம், வாழ்க்கை ஒரு அனுபவத்தை கொடுக்குறதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கு.
இந்த பூமி எப்படி கையில் கொடுக்கப்பட்டா சுமையோ அது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை பூ மாதிரி வச்சுக்கிறோமா, இல்லை இரும்பு குண்டு மாதிரி வச்சுக்கிறோமா, இல்லை ஒரு சுமையாக வச்சுக்கிறோமான்னு. அந்த சுமையை நீ எப்படி மாற்றி ஒரு பூ மாதிரி ஆக்குறங்கிறது தான் சேலஞ்ச். அதை வந்து யார் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஆகுறாங்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப 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 ஒரு ஒரு ஆனந்த நிலையை அடையிறதுக்கு இந்த சுமையை தூக்கி சுமந்துட்டு வரும்போது மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. வலிகளும் துன்பங்களும் நோய்களும் வறுமையும் எது கொடுக்கப்படுதுன்னா உங்களை வந்து பட்டை தீட்டுறது தான். ஒரு பசி எது கொடுக்கப்படுதுன்னா உணவோட அருமையை தெரிஞ்சுக்கிறது தான். இது மாதிரி துன்பம் வந்து கெட்டது கிடையாது, இன்பமும் நல்லது கிடையாது. நல்லது கெட்டது தாண்டி நீங்கள் நியூட்ரலில் திரும்பவும் சொல்கிறது, இந்த சமநிலை வரணும், சரண்டர் வரணும். சரண்டர் வந்துச்சுனாலே கேள்வியற்ற தன்மை வரும். கேள்வியற்ற தன்மை வரும்போதே நீங்கள் இன்னும் ஒரு அமைதியான தன்மைக்கு போயிருப்பீங்க.